அது சரியா செப்டம்பர் 14, 2018 தெலுங்கானா மாநிலத்துல மிரியாலகுடா அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற ஜோதி அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்ல நேரம் மதியம் 1:30 மணி. 23 வயதான பிரணய்குமார் தன்னுடைய மனைவி மற்றும் அம்மா கூட ரொம்பவே சந்தோஷமா பேசினபடியே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்படி அவர் சந்தோஷமா இருந்ததற்கான காரணம் 21 வயதான அவருடைய மனைவி அம்ருதா இப்ப 5 மாதங்கள் கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கறதும், அவங்கள செக் பண்ண டாக்டர் அவங்களும் குழந்தையும் நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுதான். பட் அப்படி சந்தோஷமா வெளியே வந்துட்டு இருந்த பிரணய்க்கு அதுதான் அவரு சந்தோஷமா இருக்க போற கடைசி தருணம் அப்படிங்கறது அவருக்கு மட்டும் இல்ல, அவரு கூட வந்த அவருடைய அம்மா மற்றும் மனைவிக்குமே கூட தெரியாம போயிருச்சு. எஸ், இப்ப சடனா அவருக்கு பின்னாடி கையில அரிவாளோட வந்த 6 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த அரிவாளை வச்சு பிரணயுடைய கழுத்திலேயே வெட்ட ஆரம்பிக்கிறான். இதனால நிலை குலைந்து போன பிரணய் வேரோட சாஞ்ச மரம் மாதிரி அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறாரு. அவருடைய கழுத்திலிருந்து ரத்தம் வெள்ளம் மாதிரி வெளியே வந்துட்டு இருக்க. இப்ப அவரை வெட்டுன அந்த ஆள் மறுபடியுமே அவருடைய முன்புற கழுத்திலேயே ஓங்கி வெட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறான். இப்படி கண்ணிமைக்கிற நேரத்துல அங்க நடந்த அந்த சம்பவத்தால தலையில இடி விழுந்த மாதிரி அதிர்ச்சியான பிரணயுடைய அம்மாவும் மனைவியும் பிரணய உடனடியா அவங்க வெளியே வந்த அதே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பட் ஐசியூக்குள்ள கொண்டு போகப்பட்ட பிரணய பார்த்துட்டு இருந்த அம்ருதா இந்த உலகமே இருண்டு போன மாதிரி இப்ப சில நிமிடங்களுக்கு முன்னாடி நம்ம கூட ஜாலியா சிரிச்சுட்டு வந்தவர் சில வினாடிகளுக்கு முன்னாடி வரைக்குமே தன்னுடைய வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. பட் அடுத்த சில வினாடிகள்ல வாழ்க்கை இப்படி தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு தன்னுடைய கணவனை பார்த்து அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்த அம்ருதா கிட்ட அவங்க பக்கத்துல இருந்த ஒரு நர்ஸ் உங்க கணவர் பிரணய் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டு துடிச்சு போன அம்ருதா உடனடியா அவங்க படுத்துட்டு இருந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு பிரணய அட்மிட் பண்ணியிருந்த அந்த எமர்ஜென்சி ரூமை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஏற்கனவே அழுதுட்டு இருந்த பிரணயுடைய பேரண்ட்ஸை பார்த்த உடனே அவங்கள கட்டி தழுவி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பட்ட பகல்ல பல பேர் பார்க்கும்படியா பிரணய கொலை பண்ண அந்த ஆள் யாரு, ஹாஸ்பிட்டல்ல வச்சு இப்படி வெளிப்படையா கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற 2018 ஒட்டுமொத்த தெலுங்கானா மாநிலத்தையுமே அதிர்ச்சி அடைய வச்ச மனித சமூகம் முற்போக்கான சிந்தனையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த காலத்துல இன்னுமாடா திருந்தாம இருக்கீங்க அப்படின்னு மக்களை கொந்தளிக்கவும் வச்ச ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது அக்டோபர் 10, 2012 மிரியாலகுடால் இருக்கிற பணக்கார பசங்க படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த அம்ருதா அதே ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த பிரணய ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ இந்த விஷயத்தை பிரணயுடைய கிளாஸ்மேட்டான தன்னுடைய ஃப்ரெண்டுடைய அண்ணன் மூலமா பிரணய கிட்ட தெரியப்படுத்தவும் செய்யறாங்க. பட் அதுக்கு பிரணயோ இது லவ் இல்ல, வெறும் இன்ஃபாச்சுவேஷன் தான், சோ மனசை போட்டு குழப்பிக்காம ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க சொல்லு அப்படின்னு ரொம்பவே மெச்சூர்டா அம்ருதாக்கு ரிப்ளை கொடுத்து அனுப்புறாரு. பட் இதை
கேட்ட அம்ருதாக்கோ பிரணய் மேல் இருக்கிற லவ் குறையாம இன்னுமே அதிகமாக தான் ஆரம்பிச்சது. பிகாஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கிற அம்ருதாக்கு அந்த ஸ்கூல்லயே சில பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. பட் அப்படிப்பட்ட நம்ம லவ் பண்றதா சொல்லியும் அதை அக்செப்ட் பண்ணாம நமக்கு அட்வைஸ் கொடுக்கறாரு அப்படின்னு பிரணய் மேல அம்ருதாக்கு இன்னுமே அதிகமான லவ் வர ஆரம்பிக்குது. ஸோ தன்னுடைய ஃப்ரெண்டோடைய அண்ணன் மூலமா பிரணயோடைய செல்போன் நம்பரை வாங்கி தினமுமே அவருக்கு லவ் ப்ரொபோசல் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஆரம்பத்துல எரிச்சலான பிரணய் அதுக்கப்புறமா கரைக்கிறவங்க கரைச்சா கல்லும் கரையும் அப்படின்னு சொல்ற மாதிரி அம்ருதாவுடைய விடாப்பிடியான அன்பால கரைஞ்சு போக ஆரம்பிக்கிறாரு. பட் அப்படி இருந்தாலுமே அம்ருதா அவங்களுடைய லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு நாள் லஞ்ச் டைம்ல அம்ருதாவுடைய கிளாஸ்லயே வச்சு அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது பிரணய் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்டியனாகவும் அம்ருதா உயர் ஜாதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேஸ்டை சேர்ந்த ஹிந்து பெண்ணாவும் இருக்கிறது நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணும் பொழுது பெரிய பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆல்சோ பிரணயுடைய அப்பா LICல ஒரு ஆபீசரா இருந்தாலுமே அம்ருதாவுடைய அப்பாவோ ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற தெலுங்கானாலேயே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருந்திருக்காரு. சோ இதுவுமே கூட நம்மளுடைய லவ்வுக்கு பிரச்சனையா வரும் அப்படின்னு பிரணய் அம்ருதா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பட் அதை எல்லாத்தையுமே கேட்ட அம்ருதாவோ எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான் அப்படின்னு ரொம்பவே உறுதியா சொல்லிடுறாங்க. சோ அம்ருதா கிட்ட இருந்த அந்த உறுதியை பார்த்த பிரணயம் அதிலிருந்து தான் டீப்பா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் இதுக்கு அப்புறமா தான் இன்டர்வல் டைம்ல லஞ்ச் டைம்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்குள்ளேயே மீட் பண்ணி பேசிக்கிறத கவனிச்ச அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த அம்ருதாவுடைய ரிலேட்டிவ் சில பேர் இந்த விஷயத்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் மூலமா அம்ருதாவுடைய பேரண்ட்ஸ் உடைய காதுக்கும் இந்த விஷயம் போய் சேருது. சோ அம்ருதாவுடைய பேரண்ட்ஸும் சித்தப்பாவும் அம்ருதா கிட்ட இத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு அம்ருதாவோ இப்ப நம்ம லவ் பண்ற விஷயத்த வீட்டுல சொன்னா நம்மள வேற ஸ்கூலுக்கு மாத்திடுவாங்க அப்படிங்கிற பயத்துல சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது படிக்கிற விஷயமா டிப்ஸ் கேட்கறதுக்காக தான் என்னுடைய சீனியர்ஸ் கிட்ட அடிக்கடி நான் பேசுவேன். அப்ப சில சமயம் ஃப்ரெண்ட்லியா சிரிச்சும் பேசியிருப்பேன். அதை பார்த்துட்டு தான் யாரோ உங்ககிட்ட வந்து தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பவுமே அம்ருதாவை முழுசா நம்பாத அவங்களுடைய பேரண்ட்ஸ் இங்க பாரு நீ யாரோ ஒரு SC பையன் கூட தான் பேசிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால நீ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நம்ம உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க. சோ நீ எந்த ஒரு காரணத்துக்காகவும் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த பசங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு விச வார்த்தைகளை அம்ருதாவுடைய மனசுக்குள்ள பதிய வைக்க ட்ரை பண்றாங்க. பட் கறந்த பாலை விட ரொம்பவே சுத்தமான மனசோடு இருந்த அம்ருதா அந்த விச வார்த்தைகளால கலங்கப்படாம பிரணய் கூட தன்னுடைய காதலை சேஃபா கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தப்பதான் அம்ருதா பிரணய பிரிய வேண்டிய ஒரு சிச்சுவேஷனும் வர ஆரம்பிக்குது. எஸ் +2 முடிச்ச பிரணய் BE படிக்கிறதுக்காக ஹைதராபாத்துக்கு போறாரு. சோ அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் போன்ல மட்டுமே பேசிட்டோம், எப்பவாவது ஊருக்கு வர்றப்பெல்லாம் நேர்ல மீட் பண்ணி பேசிட்டோம் நாட்களை கழிச்சிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிக்குது. அம்ருதாவும் +2 கம்ப்ளீட் பண்றாங்க. அதோட பிரணய் படிச்சுட்டு இருந்த அதே ஹைதராபாத்ல BTech ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ்ல ஜாயின் பண்றாங்க. பட் அம்ருதா ரூம்லயோ இல்ல ஹாஸ்டல்லையோ தங்கி படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவா அப்படின்னு திங்க் பண்ண அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியா தங்குற மாதிரி ஹைதராபாத்லயே ஒரு வீட்டை விலைக்கு வாங்குறாங்க. ஆல்சோ அங்கிருந்தபடியே அம்ருதாவை படிக்க வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அம்ருதா பிரணய் இருக்கிற அதே ஊருக்கு வந்ததால லீவ் கிடைக்கிறப்பெல்லாம் வீட்டுல காலேஜுக்கு போறதா போய் சொல்லிட்டு பிரணய் கூட படத்துக்கு போறது பார்க்குக்கு போறது அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி போயிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் அம்ருதாவுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க பிரணய் மற்றும் அம்ருதாவை தியேட்டர்ல வச்சு பாக்குறாங்க. அப்படி பார்த்த அடுத்த நிமிஷமே இந்த விஷயத்தை அம்ருதாவுடைய அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. இப்ப கரெக்டா இன்டர்வல் விடுற டைமுக்கு அம்ருதாவுடைய அப்பாவும் சித்தப்பாவும் அதே தியேட்டர்ல வந்து நிக்கிறாங்க. அங்க பிரணய் கூட இருக்கிற அம்ருதாவை பார்த்து ஆத்திரப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே ஆத்திரத்தோட அம்ருதாவை வீட்டுக்கு இழுத்துட்டு போய் உன்னை படிக்கிறதுக்காக காலேஜுக்கு அனுப்புனா கண்டவங்க கூட சேர்ந்து ஊர் சுத்துறியா அப்படின்னு சொல்லி அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட அவங்களுடைய காலேஜ் படிப்பையும் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அவங்கள வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறமா பிரணயுடைய வீட்டுக்கு போய் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய பையன் என் பொண்ணு கிட்ட பேசக்கூடாது, மீறி பேசுனா உங்க பையனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு அவங்கள மிரட்டி வார்னிங் கொடுக்குறாங்க. இதனால பயந்து போன பிரணயுடைய பேரண்ட்ஸும் ஒரு இந்து பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க நாங்க சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரணயுடைய காதலுக்கு இப்ப அவங்களுமே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பிரணய் தன்னுடைய பேரண்ட்ஸ் உடைய சம்மதத்தை வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு அம்ருதாவை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட அம்ருதாவும் பிரணய்க்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி ஒரு 2 வருஷம்
போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் அமிர்தாவுடைய ஃபேமிலி அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்பவே பயந்து போன அமிர்தா உடனடியா பிரணய்க்கு கால் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ண மாப்பிள்ள பாக்குறாங்க, சோ உடனடியா என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அப்படி பண்ணலன்னா அமிர்தா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிருவேன் அப்படின்னு பிரணய வான் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதை கேட்டு ஷாக்கான பிரணயம் அமிர்தாவை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்றாரு. இப்ப ரொம்பவே ஹாப்பியான அமிர்தா ஜனவரி 30, 2017 அன்னைக்கு தன்னுடைய ட்ரெஸ் மற்றும் கொஞ்சம் நகைகளை ஒரு பேக்ல எடுத்து வச்சுட்டு பிரணய்க்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய நாள் மதியம் அவங்களுடைய வீட்டுல எல்லாருமே தூங்கிட்டு இருந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க அங்க தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த பிரணய் கூட சேர்ந்து ஒரு கார்ல அவங்களுடைய வீட்டுல இருந்து தப்பிச்சு போறாங்க. அப்படி போனவங்க அன்னைக்கே ஹைதராபாத்தில் இருக்கிற ஆரிய சமாஜ் அப்படிங்கிற கோவிலுக்கு போய் அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் இதுக்கப்புறமா பிரணய் இந்த விஷயத்த அவருடைய பேரண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி சொல்லும் போது அவங்க அவரை கோபமா திட்டி இருக்காங்க. அதாவது பிரணய அவங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் பிரணயுடைய பேரண்ட்ஸ் கோபமா இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் அமிர்தாவுடைய அப்பாவும் சித்தப்பாவும் பிரணய் அமிர்தாவை கடத்திட்டு போயிட்டதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ போலீஸ் அமிர்தாவுக்கு கால் பண்ணி அமிர்தா மற்றும் பிரணய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. பட் அங்க வந்து அமிர்தாவோ தன்னை யாருமே கடத்திட்டு போகல, நானா விரும்பி தான் பிரணய் கூட போனதா போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்ட போலீஸும் அமிர்தா மேஜர் அப்படிங்கறதால அவங்களுடைய மேரேஜ் அக்செப்ட் பண்ணி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்தது பொய் கம்ப்ளைண்ட் அப்படின்னு தெரிஞ்சதால இனிமேல் நீங்க அமிர்தாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அமிர்தாவுடைய பேரண்ட்ஸையும் வார்ன் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலும் அமிர்தாவுடைய ரிலேட்டிவ்ஸ் சும்மா விடுற மாதிரி தெரியல. அமிர்தாவும் பிரணயும் தனியா தங்கி இருந்த அந்த வீட்டை கண்டுபிடிச்சு அங்கேயே போய் அமிர்தாவை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களோ என்னுடைய வாழ்க்கையே பிரணய் தான், அதனால எங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இனிமே இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிடுறாங்க. பட் அப்பயுமே விடாம பிரணய் வேலை செய்யற இடத்துக்கே போன அமிர்தாவுடைய ரிலேட்டிவ்ஸ் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லு நாங்க தர்றோம், ஆனா நீ எங்களுடைய பொண்ணு அமிர்தாவை விட்டு போயிடணும் அப்படின்னு பிரணய் கிட்ட விலை பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க சொன்னதை கொஞ்சம் கூட மைண்ட்ல ஏத்திக்காத பிரணய் எனக்கு அமிர்தா மட்டும் போதும், உங்களுடைய பணம் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. இப்படி தொடர்ச்சியா அமிர்தாவுடைய ஃபேமிலி அமிர்தா மற்றும் பிரணய மிரட்டுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட பிரணயுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ பிரணய்க்கு கால் பண்ணி அமிர்தாவை கூட்டிட்டு அவங்க கூடயே வந்து தங்கும்படியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ 2017 ஆகஸ்ட் மாசம் தங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு பிரணய் மற்றும் அமிர்தாவுக்கு கிராண்டா ஒரு ரிசப்ஷனையும் வச்சு செலிப்ரேட் பண்றாங்க. பட் இது தெரிஞ்சு கொந்தளிக்க ஆரம்பிச்ச அமிர்தாவுடைய அப்பா உடனடியா தன்னுடைய ரிலேட்டிவ்ஸை கூட்டிட்டு பிரணயுடைய வீட்டுக்கு போய் ஒழுங்கா அமிர்தாவை எங்க கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. பட் பிரணயுடைய அப்பாவோ அமிர்தா இப்ப எங்க வீட்டு பொண்ணு, அதனால உங்க கூட இப்ப அவளை அனுப்ப முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. ஆல்சோ இனிமேல் இந்த மாதிரி வந்து மிரட்டுனா நாங்க நேரா போலீஸ் கிட்ட போயிருவோம் அப்படின்னு வார்ன் பண்ணவும் செஞ்சிருக்காரு. பட் அப்படி இருந்துமே அமிர்தாவுடைய அப்பா என் மகளை என்னைக்காவது ஒரு நாள் நான் இங்கிருந்து கூட்டிட்டு போக தான் போறேன் அப்படின்னு பிரணயுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சவால் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. அதுக்கப்புறமா அமிர்தாவை எப்படி பிரணய் கிட்ட இருந்து பிரிக்கலாம் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருந்த அவருக்கு அமிர்தா கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் காதுல விழுக ஆரம்பிக்குது. இத கேட்ட அமிர்தாவுடைய சித்தப்பா அவங்களுடைய கர்ப்பத்தை அவங்களுக்கே தெரியாம கலைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க செக்கப்புக்கு போற டாக்டர் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆல்சோ அதுக்காக 10 லட்சம் ரூபாய் பணம் தர்றதாகவும் பேரம் பேசியிருக்காரு. பட் அதுக்கு முடியாது அப்படின்னு சொன்ன அந்த டாக்டர் இந்த விஷயத்த பிரணய் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால கோபமான பிரணயுடைய பேரண்ட்ஸ் அமிர்தாவுடைய அப்பா மற்றும் சித்தப்பா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஆனா அமிர்தாவுடைய அப்பா தெலுங்கானாலேயே ஒரு பணக்கார புள்ளி அப்படிங்கறதால அவர் மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம அவருக்கு வார்னிங் மட்டுமே கொடுத்து அனுப்புறாங்க. இப்படி இருந்த நிலைமையில தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப ஹாஸ்பிட்டல் வந்த போலீஸ் கிட்ட நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி எனக்கு என்னுடைய அப்பா மற்றும் சித்தப்பா மேலதான் சந்தேகம் இருக்கிறதா அமிர்தா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண போலீஸ் பிரணய கொலை பண்ண அந்த கில்லர் ஒரு பைக்ல தான் தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கறதையும் அந்த பைக் நம்பரை ட்ரேஸ் பண்ணதுல அது அமிர்தா அப்பாவுடைய வீட்டு அட்ரஸ்ல தான் இருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, கொலை நடந்த அன்றைய நாள் ஹாஸ்பிட்டலுடைய கார் பார்க்கிங்ல இருந்த ஒரு காரும் அமிர்தா அப்பாவுடைய கார் தான் அப்படிங்கறதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க.
பண்றாங்க. அதோட அப்படி அங்கிருந்து தப்பிச்சு போன அந்த பைக் மற்றும் காரை சிசிடிவி மூலமா ஃபாலோ பண்ணதுல அது நேரா ஒரு லாட்ஜ்ல போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லாட்ஜ்ல ஒரு ரூம்ல தங்கி இருந்த அமிர்தாவுடைய அப்பா, மாருதி ராவுடைய டிரைவர் உட்பட ஒரு 5 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆல்சோ அமிர்தா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அமிர்தாவுடைய அப்பா மாருதி ராவ் மற்றும் சித்தப்பா ஸ்வரனையும் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்ட 7 பேருமே நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த கன்ஃபஷன்ல அவங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். எவ்வளவு முயற்சி பண்ணியுமே அமிர்தா நம்ம வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாளே, நம்ம கிட்ட வரமாட்டேங்கிறாளே அப்படிங்கிற கோபத்துல இருந்த அமிர்தாவுடைய அப்பா மற்றும் சித்தப்பாவை, அதான் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஊருக்குள்ள 4 பேர் சுத்துவானுங்களே, அந்த மாதிரி அவங்களுடைய ரிலேட்டிவ் சில பேர் எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்னுமே தூண்டி விட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அமிர்தா வீட்டை விட்டு போனதால அவளை நீங்க சரியா வளர்க்கல அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எவ்வளவு சீக்கிரமா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்க, இல்லனா நம்ம சொந்தக்காரங்க மத்தியில நீங்க தலை நிமிந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி தூண்டி விட ஆரம்பிக்கிறாங்க. சோ அதை கேட்ட அமிர்தாவுடைய சித்தப்பா பிரணய் உயிரோட இருக்கிற வரைக்கும் அமிர்தா அவனை விட்டு வரமாட்டா, அதனால பிரணய க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அமிர்தாவுடைய அப்பாவுக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அமிர்தாவுடைய அப்பாவும் ஓகே சொல்ல, இப்ப அமிர்தாவுடைய சித்தப்பா அவங்களுடைய ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல அடியாள வேலை பார்க்கிற அப்துல் கரீம் அப்படிங்கிறவனை மீட் பண்ணி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் மூலமா பீகார் கூலிப்படியை சேர்ந்த ஒரு 5 பேர் அங்க வர வைக்கிறானுங்க. அண்ட் ஒரு 15 லட்சத்தை அவங்களுக்கு அட்வான்ஸா கொடுத்துட்டு பிரணய ஃபாலோ பண்றதுக்காக ஒரு கார் மற்றும் பைக்கையும் கொடுத்து தன்னுடைய கார் டிரைவரையும் அவனுங்க கூடவே அனுப்பி வைக்கிறாரு. இப்ப பிரணய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச அந்த கூலிப்படை அவனுங்களுக்கான சரியான டைமை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி அவனுங்க காத்துக்கிட்டு இருந்தப்பதான் பிரணய் மற்றும் அமிர்தா ஹாஸ்பிட்டலுக்கு போறத பார்த்துட்டு சுபாஷ் குமார் அப்படிங்கிறவன் மட்டும் பைக்லயும் மத்த 4 பேரும் கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப பிரணய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த சுபாஷ் பைக்கை பார்க் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுடைய வாசல்லையே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்சோ அவனுங்க கிட்ட இன்னொரு பிளானும் இருந்துச்சு. இன்கேஸ் இந்த சுபாஷுடைய அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா பிரணய கார் பார்க்கிங்ல வச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஒன்னு மிஸ் ஆனா ஒன்னு அப்படின்னு செகண்ட் பிளான ரெடியா வச்சுட்டு தான் மத்த 4 பேருமே அந்த கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. கடைசியில நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அந்த சுபாஷே பிரணய கொலை பண்ணிட்டு பைக் மூலமா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். இப்ப இவங்களுடைய கன்ஃபஷனுக்கு அப்புறமா இந்த கொலையில சம்பந்தப்பட்ட அந்த அப்துல் கரீம் அப்படிங்கிறவனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. மீடியா மூலமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் கைது செய்யப்பட்ட அத்தனை பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல கடையடைப்பு, பஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒட்டுமொத்த தெலுங்கானாவிலையுமே அதிர்வலைகள் பரவ ஆரம்பிக்குது. சோ போலீஸ் கொலையாளிகளுக்கு எதிராக 1600 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. இந்த கேஸை விசாரிச்ச கோர்ட் அமிர்தாவுடைய அப்பாவான மாருதி ராவுடைய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாத காரணத்தால அவருக்கு 2020 மார்ச் மாசம் ஜாமீன் கொடுத்திருக்கு. ஆனாலுமே வீட்டுக்கு போறதுக்கு விருப்பமில்லாத மாருதி ரா ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு லாட்ஜ்லயே தங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி லாட்ஜ்ல தங்கி இருக்கும் பொழுது என்ன நினைச்சாரோ என்னவோ தெரியல, மார்ச் 11ஆம் தேதி அவர் தங்கியிருந்த ரூம்லயே அவருடைய உயிரை அவரே எடுத்து இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த கேஸை விசாரிச்ச கோர்ட் பிரணய கொலை பண்ண சுபாஷ்க்கு மட்டும் டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டு மீதி இருந்த 6 பேருக்குமே லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு. இப்ப இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரணயோடைய ஃபேமிலியும் சாதாரணமான ஃபேமிலி இல்ல. அவங்களும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்துமே கூட ஜாதி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை கை காட்டி இந்த ஒரு கொடூர கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி பிரணயோடைய அப்பா ஒரு LIC ஆபீசரா இருந்திருக்காரு. ஆல்சோ பிரணயோடைய தம்பியுமே கூட உக்ரைன்ல மெடிசன் படிச்சுட்டு இருந்திருக்காரு. இது எல்லாத்துக்குமே மேல பிரணயுமே கூட இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருந்திருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில அமிர்தா கண்டிப்பா கௌரவமாகவும் கஷ்டப்படாமலும் வாழ்ந்திருப்பாங்க. சோ அதை நினைச்சுக்கிட்டாவது மாருதி ராவ் தன்னுடைய கோவத்தை கட்டுப்படுத்திட்டு அமைதியா இருந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்ம இங்க கவனிச்சே ஆகணும். ஆல்சோ ஜாதி, கௌரவம், சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பிரணய கொலை பண்ண மாருதி ராவ் அப்படி பிரணய கொலை செஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு மெடல் குத்தி கௌரவம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து கம்பி எண்ணுறதை விட பொண்ணு ஓடி போயிருச்சு அப்படிங்கறதுல தான் அவருக்கு கௌரவம் போயிருச்சா?
இப்போ எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருச்சு. உங்க பொண்ணுடைய சந்தோஷத்தையும் கெடுத்து உங்களுடைய வாழ்க்கையும் முடிச்சுக்கிட்டு உங்க ஃபேமிலியுடைய கொஞ்ச நஞ்ச சந்தோஷமும் இப்ப போச்சு. சோ இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வராம கண்டிப்பா தடுத்திருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஒண்ணு பொண்ணுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு பிரணய் கூட அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது ஏத்திருக்கலாம். சரி, அப்படி இல்லைனாலும் சரி, எங்களை விட்டுட்டு போயிட்டியா, எங்கேயோ போய் நல்லாரு, ஆனா எங்களை தேடி இனி வந்துடாத அப்படின்னு கூட அப்படியே விட்டுருக்கலாம். அப்படி இருந்திருந்தா உங்களுடைய பொண்ணு, பிரணய், நீங்க அப்படின்னு எல்லாருமே இப்ப நல்லா இருந்திருப்பீங்க. அதை விட்டுட்டு இப்ப எல்லாருடைய வாழ்க்கையும் அழிச்சு நீங்களும் இறந்து இதுல என்ன பயன்? ஒரு பயனும் இல்ல. என்னத்த சொல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். பிரணய எதற்காக கொலை செஞ்சாங்க? அப்பதான் அம்ருதா நம்ம வீட்டுக்கு வருவா அப்படின்னு. கரெக்டா? ஆனா பிரணய் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா கூட தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போறதுக்கு துளியுமே விருப்பப்படாத அம்ருதா தன்னுடைய இறந்து போன கணவர் பிரணயுடைய வீடு தான் தன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி பிரணயுடைய பேரண்ட்ஸ் கூடவே அவங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பவுமே இருந்துட்டு வராங்க. சோ இதிலிருந்து பிரணய கொலை பண்ணா அம்ருதா மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற அவங்க அப்பாவுடைய கொடூரமான சிந்தனைய அம்ருதா சுக்கு நூறா உடைச்சிட்டாங்க அப்படிங்கறதையும் நம்ம இங்க கவனிக்கணும். சோ மை டியர் SDA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காலமா நடந்துட்டு இருக்கிற இந்த ஆணவ படுகொலைகளை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த கேஸுடைய தீர்ப்பு போன மாசம் 2025 மார்ச் 10ஆம் தேதி தான் வந்துச்சு. ஓகே, அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி. Bye.